வெண்ணிலா வந்து இந்த மாதிரி விஜயை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விஜய் பார்க்க வராங்க. அதனால விஜய் வந்து வெண்ணிலாவை செமையை திட்டி அனுப்புகிறாரு. அடுத்து வந்து வெண்ணிலா எல்லாருமே அவங்க கேங் எல்லாருமே வந்து கோயிலில் வெயிட் பண்ணுறாங்க விஜய்க்காக. விஜய் போலீஸோடு வந்து அங்கேயும் பிரச்சனை பண்ணுறாரு. இந்த மாதிரி உங்களுக்குலாம் அவ்வளோதான், என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதை பார்த்து வெண்ணிலா எல்லாருக்கும் போல அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அன்பரசு வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த விஜய் அரெஸ்ட் பண்ணுங்கள், விஜய் தான் வெண்ணிலாவோட அப்பா அம்மா வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம், இவன் சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. அவரோட சட்டையை பிடிச்சி அடிக்க போகிறாரு. போலீஸ் வந்து அவரை வந்து விளக்குறாங்க. அடுத்து எல்லாருமே அங்கே வந்து பேசுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போகிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே வான் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆனால் விஜய் கிட்ட சொல்கிறாங்க, சார் உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் அவனும் ஒரு வழி கிடையாது, இவர் ஸ்ட்ராங்காக உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே பாரு, இப்போ ஒன்றும் வந்து கெட்டு போல, நீ வெள்ளாவை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த கேஸ்லேருந்து வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு சொல்கிறாரு. அதை கேட்டு செமைய டென்ஷன் ஆகிற, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கையா, எப்படி சமாளிக்கிறோம் எனக்கு தெரியும், எனக்கு வெளியே வர தெரியும், வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து கும்பலோடு சேர்ந்து பேசுகிறாங்க. என்னாச்சு இப்படி ஆயிடுச்சு, வெளில வந்து வருத்தப்படுறாங்க, நீங்கள் இப்படி பண்ணிக்கக்கூடாது, விஜய் எதுக்கு உள்ளே தள்ளிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மேலே ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னு கேட்டுட்ருக்காங்க. வேறு வழி இல்லைம்மா, ஒன்றையும் விஜய் சேர்க்கணுன்னா நாங்கள் இதை பண்ணி தான் ஆகணும், விஜய் எப்படி பயந்துக்கிட்டு உன் கழுதை தாலி கட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு பசுபதி. இது எல்லாம் வந்து கேட்டுட்டு கை தட்டுறாங்க நம்ம காவேரி. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்து அப்படி சொல்லிட்டு ராகினி அவங்கள விரட்ட போகிறாங்க. அமைதியாருமா, பாவம் புருஷன் ஜெயிலில் இருக்காரு, வேறு வழி இல்லை இந்த பொண்ணுக்கு, அதனால் நம்ம காலில் உழுந்து கெஞ்சி கேட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி வந்திருப்பா அப்படின்றாரு பசுபதி. நல்ல வந்து கற்பனை இருக்குது உனக்கு பசு, ஆனால் அதுக்கெல்லாம் நான் வரலையே பசு, உங்கள் எல்லார்கிட்டையும் கெஞ்சி கேட்டு வாபஸ் வாங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். என் புருஷனை எப்படி விடுவிக்கணும்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் ரொம்ப ஆடுறீங்க எல்லாரும், அந்த ஆட்டத்தை நிறுத்திக்க சொல்ல தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று அப்படியே வந்து பார்க்குறாங்க. என்னடி ஓவராக தான் பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. ஏய் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க, அப்படி இல்லை போனால் போது விட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான், ஏன் வீட்டுக்கே வந்து இவ்வளோ பேசுறியா நீ அப்படின்றாங்க ராகினி. பாரு உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்றாங்க வெண்ணிலா. ஓ வந்துட்டியாம்மா, வா 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 வா, எப்படிம்மா உன்னோட அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி உலகத்தை விட்டு போனதுக்கு காரணமே விஜய் தானா, அது அந்த கேஸை விஜய் மேலே நீ போட்டிருக்க அப்படி தானே, நீ எல்லாம் ஒரு பொண்ணு அடி, உனக்கு மனசாட்சி ஏதாவது இருக்கா, உன்னை காப்பாற்றி இந்த அளவு உனக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு மனுஷனை இந்த மாதிரி வந்து ஜெயிலில் வந்து உட்கார வச்சுருக்க, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்றாங்க. இங்கே பாரு அவ்வளோதான், உன்னை எப்படியும் அவர் என் வழிக்கு வந்து நான் அதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் பண்ணோம் அப்படின்னு அதுக்காக உன் அப்பா அம்மா தான் கிடைச்சாங்களா உனக்கு அசிங்கமாக இல்லை, உன்னோட அப்பா அம்மா வந்து இந்த உலகத்தை விட்டு போனதை போயிட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி வச்சுருக்க, ஒன்னெல்லாம் ஒரு பொண்ணாக பெற்றிருக்காங்க பாரு, அவங்கள சொல்லணும், அதுக்காக தான் உன் மூஞ்சிலே முழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டாங்க போல் இருக்கு. ஏன் அப்பா அம்மா பற்றி தப்பாக பேசுறியா, நான் தப்பாக பேசலாம், அவங்கள பற்றி உயர்வாக தான் நீ தான் அவங்க இறப்பை கூட நீ கேவலப்படுத்தி விட்டுருக்க அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன பார்க்குற, நீ வந்து என் வீட்டுக்காரர் உள்ளே வச்சுட்டா எங்களுக்கு எடுக்க தெரியாதா, அவர் வெளியே வரமாட்டாரா, இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வெளியே எடுத்து காட்டுறேன், நான் அப்படி எடுத்து காட்டுறேன்னா என் பேர் காவேரி இல்லை அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஓ மேடம் அப்படியா, நீங்கள் சொன்னோன்னே மேடம் வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு வெளியே விட்டுருவாங்களா அப்படின்றாங்க பசுபதி. பசு கொஞ்சம் அமைதியாக இருப்பா, எப்படி என் புருஷனை வெளியே எடுக்கணும் எனக்கு தெரியாதா, இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் ஆட்டத்தை எல்லாத்தையும் நிறுத்திக்கிங்க, ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க, தேவையில்லாமல் வந்து விஜய் கிட்ட வச்சுக்கிட்டீங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு, இதுக்கு இந்த பொண்ணு வேற கூட சேர்ந்து இப்படி பண்ணிகிட்ருக்கு. இங்கே பாரு வெண்ணிலா, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், இவங்க கூடலாம் சேர்ந்து உருப்படாமல் போகிறத விட உன் ஊரை பார்த்துட்டு போகிற வழியே பாரு, அதை நீ சொல்லாத, இந்த நிலைமைக்கு இருக்கிறது காரணமே என்னதான், நான் காரணம் இல்லை, நீயே தான் உன் நிலைமைக்கு இருக்கிறது காரணம், சேராதவங்க கூட சேர்ந்தேன்னா இப்படி தான் நடக்கும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க காவேரி. அதிர்ச்சி வெண்ணிலா.